வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி ஒரு 25 ஃபீட்டுக்கு 40 ஃபீட் ஒரு பிளாட் பற்றி பார்க்க போகிறோம். இந்த பிளாட் பார்த்திங்கன்னா நமக்கு டியூப்ளெக்ஸ் மாடலாக டிசைன் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி கிரவுண்ட் ஃப்ளோரில் நமக்கு ஒரு பெட்ரூமும் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் 2 பெட்ரூம் அமைஞ்சிருக்கு. ஸோ இந்த டிசைன்லேயே நம்ம கோர்ட்யார்டும் உள்ளே அக்காமடேட் பண்ணியிருக்கோம். அதை பற்றின முழு டீட்டெயில் இந்த வீடியோவில் பார்த்துருவோம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நம்ம பிளாட்டுக்குள்ளே என்டர் ஆன உடனே ஒரு கார் பார்க்கிங் ஏரியா ஒன்று பார்க்குறீங்க. இந்த கார் பார்க்கிங் ஏரியாவோட மெஷர்மெண்ட் 15 ஃபீட் பை 16 ஃபீட் 10 இன்ச்சுன்ற அளவில் இருக்குது. இந்த 16 ஃபீட் 10 இன்ச்சுன்றது இந்த படிக்கட்டு சேர்த்து தான் சொல்கிறேன். ஸோ இந்த படிக்கட்டு சேர்க்காமல் பார்த்தீங்கன்னா 13 ஃபீட் கிட்டே நமக்கு விட்டு வரும். அதனால் தாராளமாக நம்ம ஒரு கார் பார்க்கிங் நிப்பாட்டிட்டு இந்த சைட்ஸில் நம்ம 2 வீலர் பார்க்கிங்கும் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி இந்த சைட்ஸில் நம்ம ஒரு காம்பவுண்ட் வாலும் நம்ம ரைஸ் பண்ணி ஒரு ப்ரொவிஷன் கொடுத்துக்கலாம். ஸோ ஃப்ரண்ட் போர்ஷன் ஃபுல்லாகவே நம்ம காம்பவுண்ட் வால் போட்டு க்ளோஸ் பண்ணிட்டு இந்த சைடில் மட்டும் நம்ம ஒரு கேட் ப்ரொவிஷன் கொடுத்துக்கலாம். ஸோ விக்கெட் கேட்டுக்காக ஒரு ப்ரொவிஷனும் இந்த சைடில் கொடுத்துக்க முடியும். ஸோ கார்டன் ஏரியா கூட நம்ம இந்த சைடில் ஒரு லீனியர் கான்செப்டில் நம்ம கொடுக்க முடியும். அதே மாதிரி இந்த சைடில் ஒரு நீஷ் ஏரியா மாதிரி ஒன்று இருக்குது. இந்த நீஷ் ஏரியாவிலும் நம்ம ஒரு கார்டன் ஸ்பேஸ் மாதிரி க்ரியேட் பண்ணலாம். இதனால் நமக்கு இந்த சைடில் ஒரு வெயிட்டிங் ஏரியா வருது. ஸோ இந்த மாதிரி ஃபுல் ஹெட் கிளாஸோ இல்லை ஃபுல்லாக இந்த சைடில் ஜாலி ஒர்க்கோ பண்ணிட்டோம்னா நமக்கு ஃபுல்லாகவே இந்த சைடில் விசிபிலிட்டி இருக்கும். ஸோ கார் பார்க்கிங்கும் நமக்கு ஒரு இன்ட்ராக்ஷன் பண்ண மாதிரி இந்த இடம் நமக்கு நல்லாவே அமையும். ஸோ இந்த வெயிட்டிங் ஏரியாவுக்கு நமக்கு என்டர் ஆகிறதுக்கு ஒரு சின்னதாக ஒரு பாயர் ஏரியா மாதிரி ஒன்று க்ரியேட் பண்ணுறோம். இது நம்ம ஓப்பன்லேயே இருக்கும். ஸோ நமக்கு ஃப்ரண்ட்லேயும் இந்த சைட்லேயும் நமக்கு காம்பவுண்ட் வால் வரதால் ப்ரைவசி நல்லாவே மெயின்டைன் ஆகும். இந்த ஸ்டெப்ஸுடைய வித்து பார்த்திங்கன்னா 6 ஃபீட் கிட்டே இருக்குது. ஸோ தாராளமாக நமக்கு அந்த ஸ்பேஸே கொஞ்சம் ஸ்பேஷியஸாக தெரியும். ஸோ இந்த இடத்துலேருந்து நம்ம உள்ளே வந்தோடனே ஒரு வெயிட்டிங் ஏரியா ஒன்று பார்க்குறீங்க. இந்த வெயிட்டிங் ஏரியாவோட மெஷர்மெண்ட் 7 ஃபீட் 2 இன்ச்சுக்கு 8 ஃபீட் 6 இன்ச்சுன்ற அளவில் இருக்குது. இந்த ஸ்பேஸும் நமக்கு நல்ல ஒரு வெயிட்டிங் ஜோனாக நமக்கு அமையும். அதே மாதிரி இந்த சைடில் நம்ம ஒரு ஜாலி ஒர்க்கோ ஒரு கிளாஸ் ஒர்க்கோ நம்ம பண்ணிட்டாங்கன்னா கூட முன்னாடி சொன்ன மாதிரி நம்ம இன்ட்ராக்ஷனுக்காக யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ சீட்டிங்கும் நம்ம இந்த சைடில் நல்லாவே அரேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இங்கேருந்து நம்ம உள்ளே என்டர் ஆனோம்னா இந்த சைடில் ஒரு டீக்வுட் டோரும் நம்ம ப்ரொவிஷன் கொடுத்துக்கலாம். ஸோ நம்ம என்ட்ரன்ஸில் இந்த சைடில் ஒரு கிரில் கேட் ப்ரொவிஷனும் கொடுத்துக்கலாம். ஸோ இந்த வெயிட்டிங் ஏரியாவிலேருந்து நம்ம உள்ளே வந்தோடனே ஒரு ஹால் ஏரியா ஒன்று பார்க்குறீங்க. இந்த ஹாலுடைய மெஷர்மெண்ட் 11 ஃபீட் 2 இன்ச்சுக்கு 11 ஃபீட் 2 இன்ச்சுன்ற அளவில் இருக்குது. இந்த மெஷர்மெண்ட் கோர்ட்யார்டு சேர்க்காமல் சொல்கிறேன். ஸோ கோர்ட்யார்டு நம்ம சேர்த்தோம்னா ஆல்மோஸ்ட் நமக்கு 16 ஃபீட் 8 இன்ச்சுன்ற அளவில் இருக்குது. ஸோ ஸ்டேர்கேஸுடைய சென்டரில் நம்ம இந்த மாதிரி ஒரு கோர்ட்யார்ட் ப்ரொவிஷன் கொடுத்துக்கலாம். இந்த கோர்ட்யார்ட் ப்ரொவிஷன் நம்ம படிக்கட்டு மேலே ஏறும்பொழுதும் கீழே இறங்கும்பொழுதும் நமக்கு இந்த வியூ ஃபுல்லாகவே கிடைக்கும். அதே மாதிரி நம்ம பெட்ரூம் சைட்லேயும் ஒரு ஓப்பனிங் கொடுத்து இந்த சைடில் நம்ம வியூ பண்ணிக்க முடியும். இந்த கோர்ட்யார்ட் நமக்கு எல்லா காமன் ஏரியாவும் நமக்கு கனெக்ட் ஆகும். ஏன்னா கீழே இருக்கிற லிவிங் ரூமும் நமக்கு கனெக்ட் ஆகும். அதே மாதிரி மேலே இருக்கிற ஃபேமிலி லான்ச்சும் நமக்கு இதுக்குள்ளே கனெக்ட் ஆகும். அதனால் நமக்கு கிச்சன் ஏரியாவும் நமக்கு விசிபிலிட்டி இருக்கும். இந்த ஏரியாவே நல்ல ஒரு ஸ்பேஷியஸாகவும் நல்ல லைட் வென்டிலேட்டடாகவும் இருக்கும். அதே மாதிரி இந்த ஹாலில் நம்ம இந்த எக்ஸ்டீரியர் வாலில் ஃபர்னிச்சர் ப்ளேஸ் பண்ணிவிட்டு இந்த ஆப்போசிட்டில் நம்ம டிவி யூனிட்டும் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ கோர்ட்யார்டு நமக்கு பின்னாடி இருக்கிற மாதிரி விசிபிலிட்டி இருக்கும். ஸோ இந்த ஹாலும் நமக்கு நார்த் ஈஸ்ட் கார்னரில் தான் அமைஞ்சிருக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு இங்கே சைட்லேருந்து நம்ம உள்ளே பார்த்தோன்னா ஒரு கிச்சன் ஒன்று கொடுத்துருக்கோம். இந்த கிச்சன் நமக்கு ஓப்பன் கான்செப்டில் தான் அமைஞ்சிருக்கு. இந்த கிச்சனில் நம்ம ஒரு எல் கவுண்டர் மாதிரி ஒரு ப்ரொவிஷன் கொடுத்துட்டு இந்த சைடில் ஒரு பிரேக்ஃபாஸ்ட் கவுண்டரும் அக்காமடேட் பண்ணிக்கலாம். இந்த சைடில் நம்ம ஒரு 3 சீட்டரோ ஒரு 4 சீட்டர் வரைக்கும் போட்டுட்டு இந்த பிரேக்ஃபாஸ்ட் கவுண்டரை யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ டைனிங் டேபிள் வேணுன்ற பட்சத்தில் நம்ம இதுக்கு பக்கத்துலேயே ஒரு டேபிளுக்கு ப்ரொவிஷன் கொடுத்துக்க முடியும். ஸோ கிச்சனில் நம்ம வழக்கம் போல் ஈஸ்ட் சைடில் ஸ்டவ் ப்ரொவிஷன் கொடுத்துட்டு இந்த சைடில் அதாவது சவுத் கார்னரில் நம்ம ஒரு சிங்க் ப்ரொவிஷன் கொடுத்துக்கலாம். ஸோ பேக் சைட்லேயும் இந்த சைட்லேயும் நமக்கு நல்லாவே செட் பேக் இருக்கிறதால நம்ம 2 சைட்லேயும் ஓப்பனிங் கொடுத்துக்க முடியும். ஸோ கிராஸ் வென்டிலேஷனுக்கும் இந்த கிச்சனுக்கு நல்லாவே இருக்கும். அதே மாதிரி இந்த சைட்ஸில் நமக்கு செட்பேக் 3 ஃபீட் இருக்கிறதால இது ஒரு யூட்டிலிட்டி ஏரியாவும் நம்ம கன்வெர்ட் பண்ணிக்க முடியும். இந்த சைடில் ஒரு டோர் கொடுத்துட்டு இந்த சைடில் நம்ம கம்ப்ளீட்டாக க்ளோஸ் பண்ணிட்டிங்கன்னா கூட நம்ம ஒரு யூட்டிலிட்டி ஏரியாவை இந்த ஏரியாவை கன்வெர்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஒரு சர்வெண்ட் என்ட்ரிக்காகவோ இல்லை ஒரு பேக்யார்டு என்ட்ரிக்காகவோ இந்த என்ட்ரியை நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த கிச்சனில் நமக்கு ஸ்டோரேஜ் வேணுன்ற பட்சத்தில் இந்த எல் கவுண்டர் ஃபுல்லாகவே நம்ம அண்டர் கேபினெட் அப்பர் கேபினெட் பண்ணிவிட்டு ஸ்டோரேஜ் நம்ம கொடுத்துக்க முடியும். அதே மாதிரி இந்த சைடு என்டையராக நம்ம ஒரு கபோர்ட் மாதிரி பில்ட் பண்ணிட்டு இந்த சைடில் நம்ம ஒரு ஸ்டோரேஜ் யூனிட் நம்ம கொடுத்துக்க முடியும். இந்த ஸ்டோரேஜ் யூனிட் நம்ம ஓப்பனாக கூட கொடுத்துக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம பெட்ரூம் சைடுக்கு வந்தோம்னா பெட்ரூம் நமக்கு சவுத் வெஸ்ட் கார்னரில் தான் அமைஞ்சிருக்கு. இந்த பெட்ரூமுடைய மெஷர்மெண்ட் 11 ஃபீட் 2 இன்ச்சுக்கு 11 ஃபீட்டுன்ற அளவில் இருக்குது. அதே மாதிரி இந்த பெட்ரூமுக்கும் நமக்கு 2 சைடில் செட் பேக் இருக்கிறதால நம்ம 2 சைட்லையும் ஓப்பனிங் கொடுத்துக்க முடியும். அதே மாதிரி இந்த பெட்ரூமுக்கு நம்ம சவுத் டு நார்த் பெட் பொசிஷன் பண்ணிவிட்டு ஆப்போசிட்டில் நம்ம டிவி யூனிட்டும் ப்ளேஸ் பண்ணிக்கலாம்.
ஸோ இந்த பெட்ரூம் நமக்கு வந்து ஒரு மீடியம் சைஸ்டு பெட்ரூம் தான். அதனால் நம்ம பெட்டுக்கு பக்கத்துலேயே ஒரு வார்ட்ரோப் ப்ரொவிஷன் கொடுத்துட்டு இந்த 2 சைட்லையும் நம்ம விண்டோ ப்ரொவிஷன் கொடுத்துக்கலாம். ஸோ இந்த சைடில் நம்ம விண்டோ ப்ரொவிஷன் கொடுக்கறது மூலமாக நம்ம ஒரு ரீடிங் டேபிளும் இந்த சைடில் அகாமடேட் பண்ணிவிட்டு ஒரு சீட் ரூம் ஆட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த சைட்லையும் ஒரு விண்டோ ப்ரொவிஷன் கொடுத்துக்க முடியும். ஸோ ஸ்டோரேஜும் நமக்கு வந்து சவுத் வெஸ்ட்டு கார்னரில் அமையுது, ரொம்ப நல்லது. ஸோ நெக்ஸ்ட்டு இந்த அட்டாச் டாய்லெட்டுக்கு வந்திங்கன்னா அட்டாச் டாய்லெட் நமக்கு லான் ஃபிட் 2 இன்ச்சுக்கு 4 ஃபீட் இன் அளவில் இருக்குது. ஸோ இன்கேஸ் நமக்கு இந்த பெட்ரூமில் கொடுத்துருக்க ஸ்டோரேஜ் நமக்கு பார்த்தோம்னா இந்த சைட்லேயும் நம்ம ஒரு ஸ்டோரேஜ் கொடுத்துக்க முடியும். ஸோ இந்த லான் ஃபிட் 2 இன்ச்சில் ஒரு 7 ஃபீட் மட்டும் டாய்லெட்டுக்கு நம்ம ப்ரொவிஷன் கொடுத்துட்டு மீதி இருக்கிற ஸ்பேஸுக்கு நம்ம ஒரு வாட்டர் ப்ரொவிஷன் கொடுத்துக்க முடியும். அந்த ஸ்பேஸ் நமக்கு 3 ஃபீட் டு 3.5 ஃபீட் கிட்ட வரும். ஸோ இந்த ஸ்பேஸுக்கு நம்ம வென்டிலேஷன் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் சைட்லேயும் கொடுத்துக்கலாம், இந்த செட்பேக் ஏரியாவிலேருந்தும் கொடுத்துக்க முடியும். ஸோ இந்த டாய்லெட்டில் நம்ம தாராளமாக ஷவர் யூனிட் இந்த கடைசியில் ப்ளேஸ் பண்ணிவிட்டு வாட்டர் கிளாஸஸ் சென்ட்ரலையும் வாஷ் பேசின் நம்ம என்ட்ரன்ஸ்லேயும் நம்ம ப்ரொவிஷன் கொடுத்துக்கலாம். இதனால் நம்ம வெட் ஏரியா ட்ரை ஏரியான்னு சொல்லிட்டு ரெண்டாவே பிரிக்க முடியும். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம மேலே ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு ரீச் ஆன உடனே நம்ம ஒரு ஃபேமிலி லான்ச் ஒன்று பார்க்குறோம். இந்த லான்ச்லேருந்து நம்ம கீழே இந்த கோட்டையாடுக்கு விசிபிலிட்டி நமக்கு கிடைக்கும். இந்த லான்ச்சுக்கும் நமக்கு லான் ஃபிட் 2 இன்ச்சுக்கு லான் ஃபிட் 2 இன்ச்சுன்ற அளவில் இருக்குது. ஸோ இந்த சைஸில் நம்ம ஹேண்டில் கூட நம்ம ப்ளேஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா காஸ்ட் எஃபெக்டிவாக நம்ம 4 இன்ச் பிரிக் வாலில் கூட நம்ம இந்த சைடில் போட்டு நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம சவுத் ஈஸ்ட் கார்னரில் பார்த்திங்கன்னா இந்த சைடில் வந்து ஒரு ஸ்டடி ஏரியா ப்ரொவிஷனும் கொடுத்துருக்கேன். இந்த ஸ்டடி ஏரியா வந்து நம்ம கம்ப்ளீட்டாக ஓப்பனில் கூட கொடுக்கலாம். அப்படி இல்லைனா ஒரு கிளாஸ் ப்ரொவிஷன் கூட கொடுத்துட்டு இந்த சைடில் பெட்ரூம் என்ட்ரு ஆகிறதுக்கு இந்த சைட்லேருந்து நம்ம கொடுத்துக்க முடியும். ஸோ இந்த ஸ்டடி ஏரியா நமக்கு இந்த சைடில் வரதால் இந்த சைடில் நம்ம ஒரு கார்னர் விண்டோவும் கொடுத்துட்டு இந்த சைடில் நல்ல ஒரு ஸ்டடி ஏரியாவை நல்ல ஒரு லிட்டப் பண்ண முடியும். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம பெட்ரூம் பார்த்தோன்னா சவுத் வெஸ்ட்டு கார்னரில் ஒரு பெட்ரூம், நார்த் வெஸ்ட்டு கார்னரில் இன்னொரு பெட்ரூம் நம்ம ப்ளேஸ் பண்ணியிருக்கோம். ஸோ சவுத் வெஸ்ட்டு கார்னர் நமக்கு அதே லேஅவுட் நமக்கு ஃபாலோ ஆகுது. ஸோ சேம் டாய்லெட்டே தான் நமக்கு ஃபாலோ ஆகும். அதுக்கு உண்டான பைப் ப்ரொவிஷன் மட்டும் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக மாறும், அது நான் இன்னொரு பெட்ரூம் பார்க்கும்போது சொல்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு இந்த வெயிட்டிங் ஏரியா பார்த்திங்கன்னா ஒரு டபுள் ஹைட்டட் வெயிட்டிங் ஏரியா கொடுத்துருக்கோம். இந்த டபுள் ஹைட்டட் ஏரியா எதுக்கு நம்ம திடீர்னு இந்த என்ட்ரு ஆகும்போது கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா ஐ ஹேவ் 3 ரீசன்ஸ். ஒன்று, இன்கேஸ் கெஸ்ட்டு வந்திருக்காங்கன்னா இந்த டபுள் ஹைட் ஏரியா நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங் எலிமெண்ட்டாக அமையும். அதே மாதிரி கிரவுண்ட் ஃப்ளோரில் நம்ம க்ரீனரியும் ஆட் பண்ணுறோம். இதனால் இங்கேயே அவங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு நோ சொல்ல மாட்டாங்க. ஸோ இன்னொரு ரீசன், நமக்கு இது நார்த் ஈஸ்ட் கார்னரில் அமைஞ்சிருக்கு. வாஸ்து பிரகாரம் இது ஈசானை மூலைன்னு சொல்லுவாங்க. இதனால் இது லைட் வெயிட்டடாக இருந்தால் ரொம்பவே நல்லது. ஸோ தேர்ட் ஒன் பார்த்திங்கன்னா நம்ம எக்ஸ்டீரியர்லேருந்து பார்க்கும்போது இந்த சைடில் ஒரு வெர்டிக்கல் விண்டோஸை நம்ம ப்ளேஸ் பண்ணிக்க முடியும். இதனால் வியூ நமக்கு நல்லாவே அவுட்ஸ்டாண்டிங்காக கிடைக்கும். ஸோ நமக்கு ஃபர்ஸ்ட் ரோலையும் பால்கனி என்டையராக வரதால் இந்த சைடில் நல்ல விசிபிலிட்டி இருக்கும். ஸோ ஃப்ரண்ட் சைடில் நமக்கு ஒரு போர்ச் மாதிரி ஒரு ப்ரொஜெக்ஷன் நம்ம பண்ணிட்டோன்னா கூட இந்த சைடில் நல்ல ஒரு வியூ கிடைக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு இந்த பெட்ரூம் வந்தோன்னா நார்த் வெஸ்ட் கார்னரில் இருக்க பெட்ரூமுக்கு வந்தோன்னா இந்த பெட்ரூமுடைய மெஷர்மெண்ட் லான் ஃபீட்டுக்கு 12 ஃபீட்டுன்ற அளவில் இருக்குது. இது ஒரு தாராளமான பெட்ரூம்னே சொல்லலாம். இதிலே நம்ம வந்து வார்ட்ரோபும் அகாமடேட் பண்ணிக்க முடியும். ஸோ பெட்டுடைய பொசிஷன் நம்ம சவுத் டு நார்த் பெட் பொசிஷன் பண்ணிவிட்டு ஆப்போசிட்டில் நம்ம டிவி யூனிட்டும் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு சைடில் நம்ம ஒரு விண்டோ ப்ரொவிஷனும் இன்னொரு சைடில் டோர் ப்ரொவிஷனும் கொடுத்துக்கலாம். இதனால் நமக்கு இன்டீரியர்லேருந்து பார்க்கும்போதும் சிமெட்ரிக்கலாக இருக்கும். ஸோ வீடு இன்டீரியர் பண்ணும்போதும் உங்களுக்கு நல்லாவே இருக்கும். ஸோ இந்த சவுத் வெஸ்ட் கார்னரில் நம்ம ஒரு வார்ட்ரோப் ப்ரொவிஷனும் கொடுத்துக்கலாம். இந்த சைடில் நமக்கு ஓடிஎஸ் ப்ரொவிஷன் கொடுத்துருக்கேன். இந்த டாய்லெட்டுடைய பைப் லைன்ஸ்லாம் ரன் பண்ணுறதுக்கு இந்த சைடில் நமக்கு விண்டோஸ் அவசியம் கிடையாது. ஏன்னா நம்ம வந்து இந்த டபுள் ஹைட்டட் ஏரியாவில் நம்ம ஒரு விண்டோ ப்ரொவிஷன் கொடுத்துட்டு இந்த சைடில் நம்ம விண்டோ ப்ரொவிஷன் கொடுக்கறதால நமக்கு கிராஸ் வென்டிலேஷன் இந்த பெட்ரூமுக்கு அச்சீவ் ஆகுது. இதனால் நமக்கு இந்த ஓடிஎஸ்க்கு விண்டோ ப்ரொவிஷன் தேவைப்படாது. அதே மாதிரி இந்த கபோர்டும் நம்ம இந்த தாராளமாக கொடுத்துக்கலாம். ஸோ டாய்லெட்டும் இங்கே வரதால் இந்த சைடில் நம்ம ஒரு விண்ட்ரியும் கொடுத்துக்க முடியும். ஸோ இந்த பெட்ரூம்லேருந்து நம்ம இந்த வெயிட்டிங் ஏரியாவுக்கு நம்ம விசிபிலிட்டி பண்ணிக்கலாம் ஒரு விண்டோ ப்ரொவிஷன் கொடுக்கறது மூலமாக. ஸோ நமக்கு எக்ஸ்க்ளூசிவாக யார் வராங்க போகிறாங்க, யார் வெயிட் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம கம்ப்ளீட்டாக தெரிஞ்சுக்க முடியும். அதே மாதிரி நம்ம ஃபேமிலி லான்ச்லேருந்தும் ஒரு ஓப்பனிங் கொடுத்து இந்த சைடில் நல்லாவே யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபேமிலி லான்ச்லேருந்து ஒரு வால் போட்டு க்ளோஸ் பண்ணாமல் ஒரு பால்கனி மாதிரி ஒரு ப்ரொவிஷன் கொடுத்துட்டு இந்த சைடில் நல்ல ஒரு இன்ட்ராக்ஷனை கிரியேட் பண்ணிக்க முடியும். ஸோ நெக்ஸ்ட் இந்த டாய்லெட் ப்ரொவிஷனுக்கு வந்தீங்கன்னா டாய்லெட் நமக்கு 7 ஃபீட் 8 இன்ச்சுக்கு 4 ஃபீட்டுன்ற அளவில் இருக்குது. இந்த டாய்லெட் நமக்கு ஒரு தாராளமான டாய்லெட் தான். இதில் நம்ம ஷவர் யூனிட் இந்த கார்னரில் நம்ம ப்ளேஸ் பண்ணிவிட்டு சென்டரில் நம்ம வாட்டர் கிளாஸட்டும் இந்த சைடில் நம்ம ஒரு வாஷ் பேசினும் அகாமடேட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த சைடில் ஒரு ஓடிஎஸ் ப்ரொவிஷன் கொடுத்துருக்கேன். இந்த சைடில் நம்ம வென்டிலேஷனுக்காக ஒரு வென்டிலேட்டர் கொடுத்துக்க முடியும். அதே மாதிரி நம்ம பைப் லைன்ஸ்லாம் இந்த கார்னர்லேயே நம்ம கொண்டு போய்க்கலாம். இந்த டாய்லெட்டுடைய வென்டிலேஷன் நம்ம இந்த ஓடிஎஸ்லேயே கொண்டு வந்துக்க முடியும். இதனால் நமக்கு எக்ஸ்டீரியர் வாலில் எந்த ஒரு வென்டிலேட்டரும் வைக்க தேவையில்லை. ஸோ நெக்ஸ்ட் இந்த பால்கனி ஏரியாவுக்கு வந்தோம்னா இந்த பால்கனியோட மெஷர்மெண்ட் 17 ஃபீட் 4 இன்ச்சுக்கு 3 ஃபீட் 8 இன்ச்சுன்ற அளவில் இருக்குது.
இது வந்து என்டையராக நம்ம சைட்டுடைய பவுண்டரி வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறோம். இதனால் இந்த ஏரியாவை நல்ல ஒரு சிட் அவுட் ஏரியாவை நம்ம மாற்றிக்க முடியும். ஸோ இந்த பிளான் பற்றி நம்ம முழுசாக பார்த்தாச்சு. வீடியோ எண்டு வரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்பவே நன்றி. அதே மாதிரி லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க பிடிச்சிருந்தா. சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைபும் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ்.